ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்கேவின் சமையல். கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் ஊறுகாய் உடனடியாக செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதில் கல்லுப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா குலுக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் மாங்காய் இந்த கல்லுப்பில் ஊறட்டும். இது ஊறுகாய் செய்கிற நேரத்துக்கு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குலுக்கி எடுத்து வச்சுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடுகு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. வெறும் கடுகு மட்டும்தான் இருக்கணும், மற்ற எதுவும் இருக்கக்கூடாது. சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. கடுகு நிறம் மாறணும், நிறம் மாறி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திரும்பவும் அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கசப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். வெந்தயமும் நல்லா வெடித்து வரணும். பாருங்கள், நல்லா வெடித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். திரும்பவும் அதே கடாயை அடுப்பில் வச்சு வரமிளகா சேர்த்துக்குங்க. வரமிளகா ஒரு 5லேருந்து ஒரு 6 மிளகா சேர்த்துக்குங்க. ஏன்னா மிளகாத்தூள் சேர்ப்போம், அதனால் வரமிளகா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் இந்த வரமிளகாயும் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தன்மையோடு இருக்கணும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஊறுகாய்க்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, இல்லை வேறு எண்ணெய் இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது 2 நாள்லேயே தீந்துடும், அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதித்து வந்தோடனே கடுகை போட்டுருங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதில் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாங்காய் துண்டுகள், அதை இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா மாங்காய்களையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடி வரைக்கும் இந்த கடுகு பரவி வரணும். எடுத்து பிரட்டி விடுங்க. மாங்காய் நல்லா வெந்து வரணும். மேலே உள்ள தோல் மாங்காயோட தோல் நிறம் மாதிரி வரும், அது உங்களுக்கே தெரியும். போக போக நல்லா பிரட்டி விடுங்க. அடி வரைக்கும் எடுங்க. கடுகெல்லாம் அடியில் போய் தங்கியிருக்கும், அதனால் எடுத்து விடுங்க. நல்லா அடி வரைக்கும் எடுத்து நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் பிரட்டி விடுங்க. அடியிலெல்லாம் எல்லா கடுகும் போய் அப்படியே லாக் ஆயிரும். அப்பப்போ எடுத்து விடுங்க. மாங்காயும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள், மாங்காயோட மேலே தோல் பாருங்கள் நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனேயுமே நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பவுட்ரை இந்த மாங்காயோட சேர்த்திருங்க. சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. மாங்காய் மேலே எல்லா பக்கமும் நல்லா பரவி வர மாதிரி அடியிலேருந்து எடுத்து எல்லா பக்கமும் இதே மாதிரி எடுத்து பிரட்டி விடுங்க. கைவிடாமல் பிரட்டுங்க. எடுத்து அப்படியே திருப்பி விடுங்க. சாந்து அந்த எல்லா பக்கமும் நல்லா பரவணும். பாருங்கள், உங்களுக்கு என்ன போதுமான்னு பாருங்கள். எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் கூட எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாருங்க, எனக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தலை, அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா வேக விடுங்க மாங்காயை. நல்லா அந்த பவுட்ரு நல்லா இறங்கணும். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வறுத்து அரைச்சி கூட அப்படி சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி இல்லை அப்படின்னா பெருங்காயத்தூளில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அதே மாதிரி தான் எப்படி கடுகு போடும்போது பிரட்டினீங்களோ அதே மாதிரி அடி வரைக்கும் எடுத்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஏன்னா வரமிளகாய் ஏற்கனவே நீங்கள் சேர்த்துருக்கீங்க, அதுவும் நல்லா காரமாக இருக்கும். இப்போ மிளகாய் தூள் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. போதும், இந்த காரம் போதும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா வரமிளகாயிலையோ இல்லை மிளகாய் தூள்லையோ நீங்கள் எச்சா கூட சேர்த்திக்கலாம். பாருங்க, நல்லா பிரட்டி எடுங்க. மிளகாய்த்தூள் எல்லா பக்கமும் நல்லா பரவி வரணும். அந்தளவுக்கு நீங்கள் பிரட்டி விடணும். அங்கே பாருங்கள், நல்லா பிரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் பரவி வருது பாருங்கள். இந்தளவுக்கு வந்துடணும். இப்போ தூள் உப்பு சிறிதளவு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே கல் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருப்பீங்க, மறுபடியும் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. இல்லை எண்ணெய் போதுமானதாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்க வேண்டாம், தேவைன்னா சேர்த்துக்குங்க. நல்லா பிரட்டி விடுங்க.
பாருங்கள், இது வந்து முதல் வழிமுறை, கடுகை வச்சு செய்கிறது. இன்னும் வந்து 2 வழிமுறை இருக்குது உடனடியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு. அது எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் கைஸ். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு தீருதா ஊறுகாய் தீருதான்னு உங்களுக்கே தெரியாது. ஆக மொத்தத்தில் 2 நாளில் நீங்கள் இந்த ஊறுகாயே முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா வந்துருச்சு பாருங்கள். போதும் கைஸ், நமக்கு வந்து ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக மேலே வந்து நிற்கும். அங்கே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.